Hi, welcome back to Gayathri Bharani. இன்னைக்கு ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். அம்மா வந்துட்டாங்க. இதுதாங்க உண்மையாலே ஒரு ஹாப்பி தான். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து டெலிவரிக்காக நாங்கள் ஈரோடு கிளம்புறோம். 1 வீக் முன்னாடி பேக்கிங்காக எனக்கு ஹெல்ப்புக்காக வந்திருக்காங்க. பேக்கிங் நினச்சாவே எனக்கு ஒரு மலையாட்டம் இருக்குது. ஏன்னா 3 months பக்கமாக இருப்போமா, நிறைய பேக் பண்ணுமே, எல்லாம் எப்படா பேக் பண்ணுறது, எல்லாம் மறக்காமல் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சாவே ஒரே மலையாட்டம் இருக்குது. எங்கள் அம்மாட்ட சொன்னால் அது என்ன ஒரு 4 நைட்டி எடுத்து வச்சா வேலை முடிஞ்சுது அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இப்போ பேபி பிறந்த பேபிக்கு ஃபஸ்ட்டு 3 months ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிக்கிறதுக்கு, அப்புறம் கிருத்திக் திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு 2 நாள், ஒரு நாளாச்சும் ஃபுல்லாக ஆகுங்க. அவன் டாய்ஸ் அவனுக்கு என்ன வேணுமோ பார்த்து அவனை அங்கே போய் என்கேஜ் பண்ணும் இல்லையா, அதுக்காக அவனுக்கு பிடிச்ச டாய்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்து வைக்கணும். அப்புறம் அவனுக்கு ட்ரெஸ்ஸு, மருந்து, இந்த மாதிரி நிறைய எடுத்து வைக்கணும். மற்ற திங்ஸ் எல்லாம் எதுவும் மறக்காமல் ஒன்று யோசிச்சு எடுத்து வைக்கணும். 1 வீக்கும் இன்னையிலேருந்தே பேக் பண்ணலாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்ம திங்ஸ் பேக் பண்ணுவோம் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக, அது கூட எனக்கு ஈஸியாக தாங்க இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் புக்லேயே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லி வாங்கி பேக் பண்ண வேலை முடிஞ்சுது. அது கூட எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரில. இப்போ இந்த வாரம் பேக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டாய்ஸ் வந்து கிருத்திக்கு பிறந்த போதுலேருந்து வாங்கினது இப்போ வரைக்கும் வாங்கினதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி பாக்ஸில் அப்புறம் கட்டைப்பையில எல்லாம் போட்டு உரமாக எடுத்து வச்சுருக்கோம். எனக்கு பாதி பக்கமாக பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு தாங்க வந்திருக்கும். நாங்கள் வாங்கி கொடுத்ததில் ஒரு 20% தான் இருக்கும். எப்படி டாய்ஸ் இவ்வளோ சேர்ந்ததுன்னே தெரில. இது வந்து இப்போ ஒரு பாக்ஸ் தாங்க. இது மாதிரி இன்னொரு 3 பாக்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 3 monthsக்கு முக்கியமாக ரேட்டில் செட்டு தான் தேவைப்படும் பேபிக்கு. அதெல்லாம் பார்த்து எங்கேன்னு எடுத்து அதெல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து பேக் பண்ணி வைக்கணும். அதுதான் இன்றைக்கியான முக்கியமான ஒர்க்கே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு 20 டாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 5 டாய்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதி 15 வந்து ஒழிச்சு வச்சிடலாம், தனியாக எடுத்து வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழித்து அந்த 5 விளாண்டுட்டு இருக்காங்களோ அந்த 5 டாய்ஸ் எடுத்து வச்சுட்டு, வேறு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அதுலேருந்து 5 டாய்ஸ் புதுசாக எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ருட்டீனாக நீங்கள் 10 days ஒன்ஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம புதுசாக விளையாடுற மாதிரி, எப்போவுமே புது டாய்ஸ் கூட விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அவங்க ஹாப்பியாக வந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி தான் கிருத்திக்கும் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கோம். அவனுக்கு என்னென்ன டாய்ஸ் உள்ளே இருக்குதுன்னு கூட தெரியாது. இதெல்லாம் இப்போ அவன் இருக்கும்போது பார்த்தோன்னா எனக்கு இது வேணும், இது விளையாட வேணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவான். இதனால் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவன் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் இந்த வேலையை பண்ணணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அவன் வரத்துக்குள்ளே இந்த டாய்ஸில் பார்த்து எடுத்து வச்சிடணும். இங்கே பாருங்கள், இது ரேட்டில் செட்டு. இந்த ரேட்டில் செட்டு வந்து ஒரு செட்டாகவே ஒரு பாக்ஸாகவே நாங்கள் வாங்கினோம் கிருத்திக்கு. இது நாங்கள் வாங்கினது தான், பேபி ஷாப்பில் வாங்கினது. இது சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கும் கூட. கிருத்திக்கு இன்னும் உடைக்காமல் வச்சுருக்கானா இது எந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா டாய்ஸும் அவனே யூஸ் பண்ணி அவனே எல்லாம் உடச்சிடணும். நானும் சொல்லுவேன், பேபிக்காக வெயிடா, பத்திரமா வெயிடா அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொன்னாலும் அவன் ட்ரைசைக்கிள் கூட ஒன்று இருந்துச்சுங்க, அது அவனே யூஸ் பண்ணி 2ஆவே உடைச்சிட்டான். அந்த 2 வயசு அப்போவே 2ஆவே உடைச்சாச்சு. இது வந்து இன்னும் உடையாமல் இருக்குது அப்படின்னா இந்த டாய்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. கிருத்திக்கோட ஃபஸ்ட்டு பிளேயிங் டாய் இதுதான். அவன் கையில் அந்த 5 மாதத்தப்பவே கையில் பிடிச்சிட்டு வாயில் சப்புறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். வாஷ் பண்ணி கொடுப்போம். அப்போ இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸு. கிருத்திக்கு வந்து நான் அம்மா வீட்டிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது, கிருஷ்ணகிரி கூட்டிகிட்டு வரும்போது இவர் இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி, ரூமே டெக்கரேட் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அது சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. இப்போ நினச்சா ஃபோட்டோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன்னு இருக்குது. அப்புறம் இது பாருங்கள், ஏற்கனவே நான் வந்து டாய்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி கிருத்திக்கோட டாய்ஸ் கலெக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது போட்டு ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள் ஷேப்ஸு. இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு 3 months தேவைப்படாது, பட்டு 2 yearsக்குள்ளே இது யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து நல்ல டாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஃபிஷர் ப்ரைஸு. இது பாருங்கள், ரிங்கு. இதெல்லாம் கிருத்திக் நல்லா விளாண்டது, நல்லா யூஸ் பண்ணது இந்த டாய்ஸ்லாம். பாருங்கள், அவனுக்குன்னு வாங்கின ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் அப்போ வந்து இந்த மாதிரி குட்டி ஃப்ளாஷ் கார்ட்ஸும் வாங்கி வச்சுருந்தோம். இதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அப்பப்போ இதுவும் நடுவில் காமிப்பேன்.
இதுவும் பாப்பா இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பா. அப்புறம் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிப்போம்ல, இது வந்து கையிலேயே நான் அவனுக்கு கொடுத்துருவேன். தனியாக காமிச்சிட்டு எடுத்து வைக்க மாட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்கிறது தான் நான் தனியாக அங்கங்கே வச்சுருவேன், அவன் கையில் கொடுக்க மாட்டேன். இது வந்து அவன் இது ஒரு கேம் மாதிரி நான் காமிச்சிட்டு அப்புறம் அவன்கிட்டே கொடுத்துட்டு அவனும் பார்த்துட்டு உட்காந்து விளாண்டுட்ருப்பான். இதெல்லாம் வந்து சாஃப்ட் டாய்ஸு. இது வந்து பாருங்கள், இது போன தடவை நான் ப்ரெக்னென்சி கிளாஸ் போயிருந்தேன் கிருத்திக் வயிற்றில் இருந்தபோது. இந்த தடவை போன தடவை போயிருந்தபோது இதுக்கான மெட்டீரியல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பிக்சர் கொடுத்துருந்தாங்க. இது கிளாத்துக்குள்ளே வந்து காட்டன் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கண் மூக்கு இதெல்லாம் வைக்கிற மாதிரி. பிளாக் அண்ட் ஒயிட் தானே குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து கையில் இந்த மாதிரி கட்டிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு குழந்தைங்கக்கிட்ட நம்ம எப்போவும் அடிக்கடி எடுப்போம் இல்லையா, அவங்க இதை பார்ப்பாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி. இதெல்லாம் பாருங்கள், ஃப்ளாஷ் கார்ட்ஸு. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்தே ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பேபி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். செக்கர் போர்டு, ஸ்ட்ரைப்ஸு, ஒயிட் அண்ட் பிளாக்கு, ரெட்டு, இந்த 3 கலரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல பேபிக்கான. இப்போ எல்லாமே கலர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு இன்னும் பேபிஸ்லாம் நோட் பண்ணுறத பார்த்தா. ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் இருக்கும், 2 ட்ரையாங்கிள், இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் காமிக்கிற ஃப்ளாஷ் கார்ட்ஸ் உங்களுக்கு வாண்டடாக இருந்துச்சுனாலும் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நான் மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஒன்று கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரேட்டில் செட்டு கிருத்திக்கு வந்து செஞ்சு வச்சுருந்தேன். பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருக்கும். ஷேப்ஸ் ரேட்டில் செட்டு மாதிரி நானே செஞ்சது. அதுவும் ப்ரெக்னென்சி கிளாஸில் தான் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 9th மந்த் வந்து செஞ்சது அது. ஆனால் அவ்வளோ பார்த்தாங்க, அவ்வளோ சூப்பராக பார்த்தாங்க. குழந்தையாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 மந்த்ஸ் வரைக்கும் அந்த ரேட்டில் செட்டு தான் அவனோட டாய்ஸ் மாதிரி அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணான். அந்த ரூமில் போட்டாவே அவன் அதை தான் பார்ப்பானே, அவ்வளோ சூப்பராக இருந்து பார்த்தது. அது வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க காமிச்சிட்டு பத்திரமா அப்போவே எடுத்து உள்ளே பாதுகாப்பாக வச்சுட்டேன். இப்போ ரீசெண்டாக அதை கண்டுபிடிச்சி அதுலேயே ஒரு சிலிண்டரை டேமேஜ் பண்ணி வச்சுட்டான் கிருத்திக்கு. அதை மட்டும் போய் சரி பண்ணும். அது அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை காமிக்கிறேன். அதை ஒன்று மட்டும் சரி பண்ணிட்டா அதுவும் ரெடி ஆகிடும். இந்த ஒர்க்கு முடிச்சுட்டு நாங்கள் நைட்டி எடுக்க போயிருந்தோம். ஆப்போசிட்லேயே நைட்டி ஷாப் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு திங்ஸ் பேக் பண்ணுறதுக்கு இப்போவே ஒன்றா திங்ஸ்லாம் வாங்க ஆரம்பித்தாச்சு. ஃபீடிங் நைட்டி தான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறோம். நம்ம நேரில் பார்த்து எடுக்கும்போது கிளாத்தெல்லாம் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நைட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அங்கே வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் அவங்களே ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்னொன்று வந்து மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து இதே மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது. இது பார்த்திங்கன்னா ஃபீடிங் நைட்டி தான், லாங் ஜிப்பு. ஃபீடிங் நைட்டின்னா பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி 2 பக்கம் ஜிப் இருக்கும், இல்லைன்னா மேலே இந்த மாதிரி 2 பக்கம் ஜிப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து லாங் ஜிப் நைட்டி. உங்களுக்கு வந்து அந்த 2 சைடில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜிப்பை விட இந்த லாங் ஜிப் இருக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நான் வந்து கிருத்திக்கு பிறந்தபோது பார்த்திங்கன்னா அதுவும் நைட்டி ஷாப்பில் தான் வாங்கினேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபீடிங் நைட்டின்னு வாங்குவோம் இல்லையா, சைடில் 2 ஜிப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் வாங்கினது. அது 2 வாங்கினேன், இது 2 வாங்கினேன். சரி இதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2ம் கம்பேர் பண்ணும்போது அதை விட இதுதாங்க பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சுன்னா இது ஆன்லைன்லேயும் கிடைக்குது, அமேசான்லேயே கிடைக்குது. லாங் ஜிப் நைட்டின்னு போட்டிங்கனாவே வரும். அமேசான் அந்த ரேட் பார்த்திங்கன்னா 300 அந்த மாதிரி வருது. இது வந்து நான் ஐடி ஷாப்பில் ஆப்போசிட்லேயே இருக்கு இல்லையா, இங்கே வந்து 200 ருபீஸ் தான். அப்போ கிருத்திக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த லாங் ஜிப் நைட்டி தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதுதான் போய் 2 எடுத்துகிட்டு வந்தோம், எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் 2 ஜிப்பு வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நைட்டி வந்து அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ இது பாருங்கள், உங்களுக்கு லாங் ஜிப்னால் நார்மலாக இருக்கும் இல்லையா, நார்மலாக வந்து ஜிப் இது வரைக்கும் தான் இருக்கும். இது வந்து ஃபீடிங்க்குனே வந்து இந்த மாதிரி தனியாக வருது இந்த லாங் ஜிப் வந்துட்டு. நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா, அதுக்காகவே சொல்கிறேன். இது வந்து லாங் ஜிப் நைட்டி தான். நீங்களே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் ஒன்று வாங்கி பாருங்கள். அதை விட வந்து உங்களுக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக, இது ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டபிள்ங்க. ஃபீடிங் நைட்டினாவே இந்த லாங் ஜிப் நைட்டி நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.